ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யலாம், ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், என்ன விதமான பலன்கள் இருக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் வருது. இது பாத்தீங்கன்னாக்க வைகை, அதாவது கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 2 தடவை வருது சனிக்கிழமைகள்ல. அது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி ஒரு தடவையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம், அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 26 அப்படிங்கிறது அமாவாசை நாள், அதாவது பித்ருக்கள் வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்குது. அப்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்கு? ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுவரை ஜென்மச்சனியா இருந்தவர் டிரான்ஸ்பர் ஆகுறார். அப்ப இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7.5 சனி பாதிப்பிலிருந்து முழுமையான விடுதலை அப்படிங்கிறத நீங்க அடைஞ்சிருக்கீங்க. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில 7.5 சனி பாதிப்பிலிருந்து முழுமையான விடுதலை அப்படிங்கிறத அடைஞ்சாச்சு. இனிமே சனி பகவானால எந்த ஒரு இஷ்யூஸும் உங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வகையில உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். கூட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4 10 சுக்கிரன் தொழிலதிபதி போயிட்டு 3ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று சனி பகவானோட உங்களோட ராசிநாதனோடு இணைவு பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இதுவே மிகப்பெரிய நல்ல யோகம். தொழில் சார்ந்த யோகம் நல்லா இருக்கு. இந்த மாசத்துல தொழில் சார்ந்த யோகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய ராசியிலிருந்து குரு பகவான் அப்படிங்கிறவர் 5ஆம் இடத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது மே 14ஆம் தேதி வரை உங்க ராசிக்கு குருவோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மே 14க்கு பிறகு குரு பகவானோட பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. தொழில் கிரகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனோடு தொழிலதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது. எடுக்கிற முயற்சிகள்லாம், தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடையும். தைரியம், தன்னம்பிக்கை உங்க தொழிலை செய்யலாம். இதுவரை ஒரு வேலை தெரியும் அல்லது ஏற்கனவே ஒரு தொழில் தெரியும் அப்படின்னா அதை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு அருமையான டைம், குட் டைம், நல்ல டைம்ல இந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேலை தொழில் அமைப்புகள் ரொம்ப அட்டகாசமா இருக்கு, அற்புதமா இருக்கு. அதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை, ரொம்ப சிறப்பா இருக்கு. குரு பெயர்ச்சிக்கு முன்பும் நல்லா இருக்கு, குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இப்ப இருக்க கிரக நிலைகளும் நல்லா இருக்கு. இதுல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது தான். சனி பெயர்ச்சி நடந்தது உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம். சனி பகவான்
பயிற்சி அடைந்ததும் ஒரு குரு பகவான் உங்க ராசி இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிறகு பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. தொழிலதிபர் தொழில் ஸ்தானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அடுத்து பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயனபோக சுயன நிம்மதியான தூக்கம், நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்க போறாரு. அப்ப இந்த காலகட்டம் எல்லாமே ரொம்ப சிறப்படைய போகுது. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றதும் ராகுவை குரு பார்ப்பதும் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. நீங்க பேசுற வார்த்தைகள் சொல் எல்லாமே சொல் பலிதம் ஏற்பட போகுது. சொன்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. நீங்க பேசுறது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். மற்றவங்களுக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு, நம்பிக்கை ஏற்படும் வகையில் இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு மரியாதை, ஃபர்ஸ்ட் மதிப்பு மரியாதை அதிகரிக்குது. அடுத்து நீங்க சொல்ற செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொன்பொருள் ஆதாரம் சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்குது. தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஓகேங்களா? வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீண் விரய செலவுகள் குறையுது. ஏகப்பட்ட மருத்துவ செலவு பண்ணியாச்சு. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் 2-3 விஷயத்துல பாதிக்கப்பட்டீங்க. ஒன்று, உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு, மருத்துவ செலவு ஜாஸ்தி, கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு, தொழில் சரியா நடக்கலை, வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாவே நடக்கலை, ரொம்ப சிரமத்தை சந்திச்சாச்சு. இனிமே இதுல பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அடியோடு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த 3 விதமான ராஜ கிரகங்களோட பெயர்ச்சிகளால ஏற்பட்டிருக்கு. ஒன்று, சனி பகவான் மாறிட்டாரு, தொந்தரவு உங்களுக்கு இனி இல்லை, பிரச்சனை இல்லை, அவர் அதிர்ஷ்டமான இடத்துல போய் அமர்ந்துட்டார். அதே போல தொழிலதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரனோடு அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறது அற்புதம். தொழில் சிறப்பா இருக்கும். நல்ல வருமானம் வரணும், வருமானம் அதிகப்படியான வருமானம் வரணும். அப்போதானே கடன் பிரச்சனைகளை தீர்க்கலாம், மிகப்பெரிய குடும்பத்தோட தேவைகளை சரி செய்யலாம். அப்படி பார்க்கையில குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கறதுனால ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்போகுங்க. இப்போ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். வரனுக்கு திருமண யோகம் இருக்கு அப்படின்னா தாராளமாக செய்யலாம். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய ஆரம்பிச்சோம். அடுத்து தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு பதவி கிடைக்கும். அரசியல் பதவி கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த பதவிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு உண்டு. அது சார்ந்த முயற்சி எடுத்தவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அப்ப சூரிய பகவானோட புதன் வேற இந்த காலகட்டத்துல போய் இணைகிறார். ஆரம்ப ஸ்டேஜிலே இணைவை ஏற்படுத்துறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல புத ஆதித்ய யோகம் வேற ஏற்படுது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். அப்பாவோட உதவிகள் கிடைக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த சிக்கல்கள் தீரும். அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக ஏற்படுது. நல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும். உயர்கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதே போல வெளிநாட்டுல தான் வேலை பார்ப்பேன், வெளியூர்ல தான் வேலை பார்ப்பேன், வெளிநாட்டு வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமா அமையுது. பயன்படுத்தி தாராளமாக வெளிநாட்டுக்கு போங்க. வெளிநாடு, வெளி பாஷை, வெளி மாநிலம் பேசுகிறவங்க கூட தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல வருமானத்தை வீட்டுக்கு தரும். அதே போல் தொழில் சார்ந்த அமைப்புகளாக வெளிநாடு வெளியூர் பயணம் மூலமும் ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ரொம்ப சிறப்புக்குரிய வருடம். இந்த வருடமும் சொல்லக்கூடியது இந்த மாதமே ரொம்ப அற்புதமான தொடக்கத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது உங்களுக்கு. இந்த மே மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மைகள் விளையக்கூடிய மாதமாக இருக்குது. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது இப்பையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மே மாதம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரும். அதே போல் உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவார்? அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம்
அப்பப்போ தொந்தரவுகள் வரும். உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கோங்க. ஆமாம், மற்றபடி வேற ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. நல்ல அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அரசு காரியங்கள் அனைத்தும் ஈஸியாக நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்குது, பதவி உயர்வு கேட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மாணவர்கள், இளைஞர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அரசு வேலை எழுதக்கூடிய, போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உங்களோட முயற்சியை அதிகப்படுத்துங்க. வெற்றி உங்கள் கையில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னாக்க திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. உழைப்பு அப்படிங்கிறது, உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் அமைப்புகள் மிகப்பெரிய லெவலில் கைகூடும். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இனிமே தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா திருவோண நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க. மனநிலையிலையும் பாதிப்பு வந்துருச்சு, உடல்நிலையிலையும் பாதிப்பு வந்துருச்சு. நிறைய பேருக்கு உறவுகளில் கணவன் மனைவி சொந்த பந்தம் உறவுகள்லாம் ரொம்ப விரிசல் ஏற்பட்டு போச்சு. கிட்டத்தட்ட இப்போ தான் எல்லாம் சரியாகி நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் கூடி வருது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம். எதையும் ஒரு கை பார்த்துக்கலாம்னு துணிச்சல், தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எந்த ஒரு தொழிலையும் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையக்கூடிய, சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எதையுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான். நீங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய உள்ள அற்புதமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை காணுவீங்க. நல்ல வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.